ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் எனது வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். வடச்சட்டியில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த காயை அதில் கொட்டிடுங்க. அதுக்கு முன்னால் பச்சை தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா அந்த காயை அலசி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமே திருப்பி அந்த காய வச்ச சுடுதண்ணியில் கொட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கு என்ன மசாலா சேர்க்கணுங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், லெமன். நான் ஒரு பழம் போட்டிருக்கேன். தேவைன்னா அரை பழம் கூட போட்டுக்கலாம். அரை பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு, கடலை மாவு நல்லா பெசறிடுங்க. நல்லா பெரட்டி கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நான் ஃபேனில் வறுக்க போகிறனால கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன். ஆமாம், நல்லா பெரட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி காயை தூக்கி அந்த ஃபேனில் கொட்டிடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது நான் ஃபேன்னால் வச்சுருக்கேன். நீங்கள் வடை சட்டிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். தோசை சட்டிலையும் செய்யலாம். அதை பாருங்கள், பெரட்டி பெரட்டி வைக்கணும். 10 நிமிஷத்தில் குக் ஆயிரும். ஏன்னா முதல்ல வெந்திருக்கு சுடுதண்ணியில். 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். தேவைன்னா தயிர் கூட விட்டுக்கலாம் கொஞ்சோன்னு. லெமன் அரை பழம் புழிஞ்சா போதும். நல்லா வெந்துருச்சு, சூப்பராகிடுச்சு. கறி மாதிரியே இருக்குங்க. முடிஞ்சிச்சு. ஃபினிஷ்.